வணக்கங்க, நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல துபாயிலேயே ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு இப்ப போயிட்டு இருக்கோங்க. துபாயில நாங்க கார் வாங்கிட்டோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க, இது எங்களோட கார் இல்ல. ஒன் டே ரெண்டுக்கு கார் எடுத்திருக்கோங்க. 9 o'clock கார் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே 9 o'clock வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஹாய் தியா. ஹாய் தியா. எங்க போயிட்டு இருக்கோம்? ஃப்ரேம். துபாய் ஃப்ரேம். சூப்பர். என்ன சாப்பிடுறீங்க? மார்ஷ்மெலோ. சாக்லேட். சூப்பர். ஒன் டே ஃபுல்லா கார் ரெண்டுக்கு எடுத்திருந்ததுனால ஒரு 2-3 பிளேஸ் ஆவது சுத்தி பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருந்தோங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஃப்ரேம் போலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். செகண்ட் பிளேஸ் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். மூணாவது பிளேஸ் வந்து துபாய் மால்ல இருக்கிற புர்ஜ் கலிஃபா போயிருந்தோங்க. எல்லாமே லாங் வீடியோவா இருக்கு. சோ செப்பரேட்டா கொடுக்குறேங்க. பார்க்கவும் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால செப்பரேட் வீடியோவா வந்து கொடுத்துருக்கேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் வீடியோ பாப்பவாங்க. துபாயில இந்த ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு பஸ், ட்ரெயின், பிரைவேட் டாக்ஸி, அப்புறம் டாக்ஸி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். துபாயில லைசன்ஸ் வாங்குறது ஒரு மிகப்பெரிய தலைவலியான வேலைங்க. கஷ்டப்பட்டு என்னோட ஹஸ்பண்ட் லைசன்ஸ் எடுத்துட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போறோங்க கார்ல. ஒன் டே கார் எடுத்துட்டு பாப்போம்னு ட்ரை பண்ணணுங்க. குழந்தைங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. வீட்லயே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்களே கார் டிரைவ் பண்ணிட்டு அவுட்டிங் போறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குங்க, ஹாப்பியாவும் இருக்கு. என்னோட பொண்ணு சொன்ன மாதிரி துபாய் ஃப்ரேம்க்கு தான் போயிட்டு இருக்கோங்க. அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நாங்க சாட்டர்டேல இந்த ஃப்ரேம் போயிருந்தோங்க. பயங்கர கூட்டமா இருந்தது. ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய கியூ இருந்தது. ரொம்ப நேரம் குழந்தைய வச்சுட்டு அந்த கியூல நிக்க முடியல. நாங்க வந்து வெயிட் பண்ணி இருந்துதான் அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு வந்தோங்க. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருந்தோம்னா ரஷ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். நாங்க முன்னாடி போயிருக்கலாம். எங்களுக்கு இவ்வளவு ரஷ் இருக்கும்னு தெரியல. அதனால நாங்க லேட்டா போயிருந்தோம். ரொம்ப நேரம் கியூல நின்று தான் போய் ஃப்ரேம் பார்த்துட்டு வந்தோம். நீங்க யாராவது போகணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிருங்க. ரஷ் ரொம்பவே கம்மியா இருக்கும். 3, 4 go to this way. Thank you. நீ போயிரு. தியா. ஃப்ரேமுடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்டர் ஆயிட்டோங்க. ரொம்பவே ரஷ்ஷா இருக்கு. இங்கதான் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோஸை வந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது வேணும்னா வாங்கிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆன உடனேயே துபாய் கிங்குடைய போட்டோ வச்சிருக்காங்க. அப்படியே உள்ள என்டர் ஆனோம்னா துபாயுடைய பழமையான ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா துபாயில அப்பெல்லாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுடைய பழமையான பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்காங்க. துபாயில என்னென்ன ஸ்பைசஸ் கிடைக்கும் அப்படின்னுட்டு அதுவும் வச்சிருந்தாங்க. இந்த துபாய் ஃப்ரேம் பத்தி சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த துபாய் ஃப்ரேமை ஒன் ஆஃப் த சிட்டிஸ் மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க்னு சொல்லலாங்க. ஜபில் பார்க் கேட் 4ல அமைஞ்சிருக்கிற இந்த ஃப்ரேம் பழைய மற்றும் புதிய துபாயை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க. இந்த ஃப்ரேமோட ஹைட் 150 மீட்டர்ஸ்ங்க, வித் 93 மீட்டர்ஸ்ங்க. இந்த ஃப்ரேமுடைய அபிஷியலி ஓபன் டேட் சொல்லணும்னா January 1st, 2018ங்க. இந்த பில்டிங்க்கு மொத்த செலவு ஏடியில சொல்லணும்னா 160 மில்லியனுங்க, சுமார் 360 கோடி. மார்னிங் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் இங்க ஓபன்ல இருக்குங்க. ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், நேரடியா போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். பட் நேரடியா வாங்கும்போது கியூல நின்னு வாங்குற மாதிரி இருக்கும். சோ மோஸ்ட்லி இங்க வரவங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு வருவாங்க. அடல்ட்டுக்கு 50 AD வருங்க. 3 to 12 இயர்ஸ்க்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு 20 ADங்க. 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற சில்ட்ரனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் என்ட்ரி ஃப்ரீங்க. ஃப்ரேமுடைய நார்த் சைடுல ஓல்டு துபாயும் சவுத் சைடுல நியூ துபாய் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓல்டு துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரேமுடைய நார்த் சைடுல இருக்கிற ஓல்டு துபாயை வந்து
வந்து ஹிஸ்டாரிக்கல் ஏரியாஸ்னு சொல்லலாங்க. அங்க என்னென்ன இருக்குன்னா தேரா, அல்கராமா அண்ட் பர்துபாய் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. பாரம்பரிய மஸ்ஜித்கள், அல்பாஸ்தாக்கியா, கிரீக் போன்ற நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கலாம். இப்போ சவுத் சைடுல இருக்கிற நியூ துபாயில என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நியூ துபாய் சைடுல மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் லைக் புர்ஜ் கலிஃபா அண்ட் எமிரேட்ஸ் டவர்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. 150 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு பக்கம் ஓல்டு துபாயையும் ஒரு பக்கம் நியூ துபாயையும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாவும் ஆச்சரியமாவும் இருக்குங்க. கண்மூடி தூங்கி காலையில எந்திரிப்போமா இல்லையான்னு இருக்கிற இந்த நிலையில்லாத வாழ்க்கையில இந்த மாதிரி அழகான ஆச்சரியமான இடங்களை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணுங்க. இங்க டோட்டலா 48 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. இந்த 48th ஃப்ளோர்ல தான் கிளாஸ் வாக்வே இருக்குங்க. 150 மீட்டர்ல இருக்கிற இந்த ஸ்கை டெக்ல கிளாஸ் வாக்வே வந்து 50 மீட்டருக்கு இருக்குங்க. ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. இந்த மெஷின் ஃப்ரேம் உடைய டாப் ஃப்ளோர்ல இருக்குங்க. கோல்டு காயின்ல புர்ஜ் கலிஃபா, அல் அரப் இந்த மாதிரி எந்த சிம்பிள் வேணுமோ நம்ம ஒரு 20 கிராம் வந்து இன்சர்ட் பண்ணோம்னா அந்த சிம்பிள் வந்து அந்த காயின்ல பிரிண்ட் ஆகி வரும். இது ஒரு நல்ல ஒரு மெமரபிள் கிஃப்டா இருக்கும். காயின் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த வீலை ரொட்டேட் பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகி வெளியே வருங்க. இது வரைக்கும் ஃப்ரேம் உடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல துபாயுடைய வரலாறு, கலாச்சாரம், வளர்ச்சி இதெல்லாம் அனிமேஷன், வீடியோ, பிக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு லிஃப்ட்ல 48th ஃப்ளோர் வந்து வந்தோங்க. 72 செகண்ட்ஸ்ல வந்துட்டோம். ஓல்ட் அண்ட் நியூ துபாய் ஒரே ஃப்ரேம்ல பார்த்தோங்க. 150 மீட்டர் கிளாஸ் வாக்வே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அடுத்தது லிஃப்ட்ல போயிட்டு இருக்கோங்க. மிடில் ஃப்ளோர்ல அக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் ஹோலோகிராம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி 2050ல வந்து துபாய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. அந்த லிஃப்ட்ல இருந்து மிரர்ல பார்க்கும்போது துபாயுடைய ஃபுல் வியூ வந்து நல்லா அழகா இருந்ததுங்க. சூப்பராக இருக்குல்ல துபாய் 2015 ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்க போது போல. இதுக்கு போகிற ரோபோட்டிக் தான் ஃபுல்லாக. அவ்வளவுதாங்க. துபாய் ஃப்ரேம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோங்க. கீழே வந்து போட்டோ எடுத்திருந்தாங்க எங்க ஃபேமிலிய. ஸோ எப்படி போட்டோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த போட்டோவும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கோம். ஃப்ரேம் உடைய டிக்கெட் காஸ்ட் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 50 AD-ங்க. 3 இயர்ஸ்க்கு மேல 12 இயர்ஸ்க்குள்ள இருந்தா 20 AD-ங்க. 3 இயர்ஸ்க்கு உள்ள சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீங்க. அவுட் சைட் போறதுக்காக எஸ்கலேட்டர்ல இறங்கிட்டு இருக்கோங்க. இங்கதான் பார்த்தோம், போட்டோ நல்லா இருந்தது, வாங்கிட்டோம். அப்படியே அவுட் சைடு வந்தோம்னா அழகா ஃபவுண்டைன் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ரேம் வந்து அவுட் சைட் பாத்தீங்கன்னா அப்படியே தக தகன்னு கோல்டன் கலர்ல மின்னிட்டு இருக்கு. எங்க பாப்பா வந்து அது கோல்டன் கலர்ல மின்ற மிரர் மாதிரி இருக்கவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப அந்த ஃப்ரேம் பார்க்கலாம் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஃப்ரேம் வந்து பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ வைக்கிற அளவுக்கு சின்னதா தான் இருக்கும். அதையே ஒரு கான்செப்டா எடுத்து ஃப்ரேம் வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. அப்படியே நாங்க வந்து இந்த ஃப்ரேம்ல இருந்து அவுட் சைட் போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு, டிக்கெட் கவுண்டர், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக், டாய்லெட்ஸ் எங்க இருக்கு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாவும் என்கரேஜிங்காவும் இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.